அன்பு கன்னிராசி நேயர்களே வணக்கம். கன்னிராசி அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது புத பகவான், இந்த புத பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். இது ஒரு பலம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான், அவர் சூரிய பகவானோடு இணைந்திருக்கிறார். அதாவது இது ஒரு முதல் 15-16 நாளைக்கு. அப்போது குரு பகவான் அஸ்தங்கமாக இருக்கிறார். 7ஆம் இடம் சொல்கிறது களத்திரஸ்தானம், 4ஆம் இடம் சொல்கிறது சுகஸ்தானம். இந்த இரண்டுத்திற்கும் ஓனர் அவர் குரு, அவர் சூரியனோட சேர்ந்துருக்கிறதுனால இந்த 2 இடம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்போது உங்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இது நல்லது. ஏன் நல்லது? குரு பகவான் யாருன்னா பாதகாதிபதி. அவர் என்ன ஆயிடுச்சு? அஸ்தங்கமானதுனால உங்களுக்கு நன்மை. அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே விழுறது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு விதமான உக்கிரத்தோட வீரியத்தோட செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரம் தலைவலி அதிகமாக இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் செவ்வாய் பகவானுடைய மாற்றம், அதாவது பெயர்ச்சி இருக்கிறது. அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திற்கு அதாவது கர்மஸ்தானத்துக்கு வரார். அங்கிருந்து அவர் உங்களுடைய வீட்டை பார்ப்பார், உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். அப்போது இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு போலீஸ் திருடம் விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விதத்தில் ஃபாஸ்ட்டாக போவீங்க, ஒரு விதத்தில் ஸ்லோவாக போவீங்க. ஒரே விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறதையே மாற்றி மாற்றி யோசிக்கிறதுனால தலைவலிகள் வரும். செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் அதிகமாக தேவைப்படும், ரொம்ப அதிகமாக வேணும் கவனம். அதே நேரத்தில் எதிராளிகள் மூலமாக சிக்கல்கள் வரும். சிக்கல்கள்னால் என்னென்னா, ரொம்ப அழகாக அன்பாக பேசி உங்களை சிக்கலில் மாட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆசை அபிலாஷைகள்னால் பிரச்சனைகள் வரும். அதாவது இப்போது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள் வரப்போகிறார். இந்த மாதத்தில் அவர் இந்த மாதத்தில் அப்படி ராசிக்குள்ளே வரும்பொழுது இது சுக்கிரனுடைய நீச்ச வீடு வரும்பொழுது, உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் நன்றாக இல்லை என்றால், சுக்கிரனுடைய பலம் நன்றாக இல்லை என்றால், இப்போது தேவையில்லாத இந்த ஆப்போசிட் ஜெண்டர் இவர்கள் மூலமான வரக்கூடிய சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்களுடைய பயணம் தெளிவாக இருக்கணும். படிப்பு விஷயத்தில் கவனம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுல நல்லா படிப்பீங்க, ஆனால் என்னென்னா வேறு ஒரு விதத்தில் அட்ராக்ஷன் வந்துடும். தேவையில்லாத விஷயத்தில் அட்ராக்ஷன் வந்துடும். இந்த தேவையில்லாத விஷயத்தில் அட்ராக்ஷன் வரும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு சின்ன பின்னடைவுகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே நேரம் உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தியாகும். நீங்கள் என்ன இஷ்டங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இஷ்டங்களை பூர்த்தி செஞ்சு கொடுவீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பாஷைகள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய போகிறது. எதிராளிகள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு நடைபெற போகிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய மூதாதையர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், அது சொத்தாக இருக்கலாம் சரி, அல்லது அவர்களுடைய அறிவுரையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாபகரமான சில விஷயங்கள் உங்களை சேரும். அயன சயன சுகம் கெடும். 16 நாள் 15 நாளில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டிற்கு வரும் பொழுது உங்களுடைய அயன சயன சுகம் கெடும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். அதே நேரத்தில் அப்பா வழி இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சில முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்வதற்கு முன்பு உங்களுடைய சுய ஜாதகத்தை 1 முறைக்கு 2 முறை பார்த்துவிட்டு நல்ல தெளிவானதற்கு அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், இவை இரண்டிலும் நீங்கள் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.